அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குரு வக்கரமா இருக்குன்னு வைங்க, அவங்க பெர்த் சார்ட்ல டிரான்சிட்ல ராகு இப்ப கும்பத்துக்கு வந்துட்டாரு. இந்த 3 கிரகம் செத்து போயிடும். இதுக்கு பேர் டெத் கிரகம்னு பேர். மீடியால யாரு இது வரைக்கும் சொல்லல, நான் தான் சொல்றேன். ஒரு ஜாதகத்துல குருச்சந்திரன் சேர்ந்திருக்கு, சந்திரன் டெத். அந்த ஜாதகத்துல சந்திரனால எந்த நல்லதும் அவங்களுக்கு சந்திர தசை வேலை செய்யணும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வேலை செய்யாதுன்ட்டு. இந்த டெத் கிரகம்ங்கிற கான்செப்ட் ஒரு 3 கிரகம் ஒன்றாக சேர்ந்து அதனுடன் சேர்ந்த ஒரு கிரகம் வக்கரம் பெற்றாலும் இந்த 3 கிரகத்தையும் செயல்படுத்தாது. இது செயல்படுத்தாதுங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன பரிகாரம்னு தெரிஞ்சா எங்க நேயர்களுக்கு ரொம்ப அந்த காம்பினேஷனுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. எனக்கு நான் என்ன பரிகாரம் பண்ண எனக்கு தான் தெரியும். நான் ஒன்றும் இல்லை, டெய்லி பானகம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதாவது நரசிம்மருக்கு படைக்கிறது, அது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாசிட்டிவா இருந்தா அவங்க லைஃப் எப்படி மாறும் சார்? பாசிட்டிவா இருந்தா சூப்பரா இருக்கும். வேற வேற கட்டத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்கரமாச்சுன்னா அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள். அஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய்னு ஒரு ஃபேஸ்புக்கை கிரியேட்டிவ் பண்ணி என்னுடைய போட்டோவை போட்டு அவனுடைய போன் நம்பர் போட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய, வாழ்க்கையில பரிகாரங்களை ரொம்ப எளிமையா சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பண்டிட் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. சார், நம்மளுடைய நேயர்கள் நிறைய கேள்விகள் அன்றாட நம்மகிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட கேட்க சொல்லியும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஆல்ரெடி அவங்களுடைய ஜாதகத்துல வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கும் பொழுது இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகம் அதே கட்டத்துக்கு வருது, இதனால எனக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். இதுக்கு உங்களோட பதில் சார்? என்னுடைய பழுதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்களுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இயற்கை வக்ர கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ அந்த இடத்துக்கு வரும் பொழுது, அந்த உதாரணமா ஒரு 3 கிரகம் ஒரே கட்டத்துல இருக்கு, குரு சுக்கிரன் செவ்வாய் 3 ஒரே கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம், ஏதாவது ஒரு கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப கும்பம் கூட வச்சுக்குவோமே, அவங்க பிறந்த கால ஜாதகத்துல, நான் சொல்றது பிறந்த கால ஜாதகத்துல கும்பத்துல குரு, கும்பத்துல சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய் இருக்கு. இதுல குரு வக்கரமா இருக்குன்னு வைங்க, அவங்க பெர்த் சார்ட்ல டிரான்சிட்ல இப்ப ராகு அங்க உள்ள வந்திருக்காரு. டிரான்சிட்ல ராகு இப்ப கும்பத்துக்கு வந்துட்டாரு. இந்த 3 கிரகம் செத்து போயிடும். இதுக்கு பேர் டெத் கிரகம்னு பேரு. இப்ப இந்த 3மே சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு தான் பரிகாரம். இப்ப நெகட்டிவா இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் செய்யலாம். அதுக்கு பரிகாரம் இருக்கு. அதாவது சில கிரக சேர்க்கைகள்ல ஒரு சில ஒரு கிரகத்தை கொண்டு போடும். டெத்து கிரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது மீடியால யாரு இது வரைக்கும் சொல்லல, நான் தான் சொல்றேன். எனக்கே புதுசா இருக்கு. டெத்து கிரகம்னு இருக்கு. ஓகே. ஒரு ஜாதகத்துல குருச்சந்திரன் சேர்ந்திருக்கு, சந்திரன் டெத்து. அந்த ஜாதகத்துல சந்திரன் டெத்து. அப்ப சந்திரனால எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது. சந்திர தசை வேலை செய்யணும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வேலை செய்யாதுன்ட்டு. இந்த சந்திர தசை தான் உங்களை பாடாப்படுத்துங்க. டெத்து கிரகம்னு ஒரு கான்செப்ட் இதுவரை மீடியாவில் யாரும் சொன்னதில்லை, நான் முதல்ல சொல்றேன். டெத்து கிரகம்னு இருக்கு. இப்ப உதாரணமா வருவோம். எனக்கு லக்னத்திலே சனி, உங்களுக்கே ஆமா, லக்னத்திலே சனி, லக்னத்திலே செவ்வாய், லக்னத்திலே சுக்கிரன், கரெக்டா கோச்சாரத்துல குரு அங்க உள்ள வந்தாரு. குரு சுபத்தன்மையோட பிரச்சனை இல்லை. குரு வக்கரமாகும் பொழுது அந்த 3 கிரகமும் டெத் ஆகி போச்சு எனக்கு லக்னத்திலேயே. இப்ப அந்த 3 கிரகம் இருக்காது, ஒரு பலனும் வேலை செய்யாது. ஒரு கிரகம்னா கூட சொல்லலாம், சனி செவ்வாய் சுக்கிரன் 3மே டெத் ஆயிரும். கோச்சாரத்துல குரு அங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் வக்ரம் பெற்ற கிரகம் உள்ளே நுழையும் பொழுது அது எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனையும் கொண்டு போடும், வேலை செய்ய விடாது. ஏன் எனக்கு பிரச்சனையாச்சு அப்படிங்கிறதுக்கான ஆய்வெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, இது ஏற்கனவே தெரியும், ஆனா நான் எத்தனை விஷயத்த மண்டைக்குள்ள வச்சிருக்கிறது, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. அப்புறம் தான் யோசிச்சேன், ஆகான்னு. அம்மா என்னுடைய ஃபுட்டேஜை, என்னுடைய போட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்ல அஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய்னு ஒரு ஃபேஸ்புக்கை கிரியேட்டிவ் பண்ணி என்னுடைய போட்டோவை போட்டு அவனுடைய போன் நம்பர் போட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான்.
எனக்கு கமெண்ட் எப்படி வருது, இவர் சரியா சொல்லல, அப்படி சொல்லல, இப்படி சொல்லலன்னு. நமக்குமே நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த நாங்களும் மாதிரி உங்ககிட்ட சொன்னோமே சார். 5 நிமிஷம் நான் 5 நிமிஷம் யார்கிட்ட பேசியிருக்கேன்? யார்கிட்ட நான் அப்படி பேசுனதே கிடையாது. என்னடா இப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னு. அது 2, 3 ஜோடர காம்பினேஷன் வச்சு ஒரு ஆள் போட்டிருக்காரு. என்கிட்ட நீ பார்த்தா தானே தெரியும். அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட பாரு, இது கமெண்ட் போடுறது அது காழ்ப்புணர்ச்சியில பண்றது இது வேற. அந்த மாதிரி போடவும் எனக்கு என்னடா அதுன்னு, எனக்கு சரியா வரலைங்கிற ஜாதகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் திருப்பி கொடுத்துருக்கேன். சார் ஆமா. சரியா வரல சார், வேற யார்ட்டையா பார்த்துக்கோங்கன்றேன். இதுதான் என்னுடைய இது. நிறைய பேர் நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க சார். ரீஃபண்ட் குடுத்துட்டாங்க. வேண்டாம். மறுபடியும் எங்களுக்கு சார் ஜாதகம் பார்க்கணும்னே கேட்டிருக்காங்க. எனக்கு மண்டையில உரைச்சா தான் நான் சொல்ல முடியும். எனக்கு வரலைன்னா நான் என்ன சொல்ல முடியும்? நானும் மனுஷன் தானம்மா. எனக்கு 1000 துக்கம் இருக்கு, 1000 சோகம் இருக்கு, 1000 பிரச்சனைகள் எனக்கு இருக்கு. பிரச்சனையை எனக்கு லக்னத்துல சனி செவ்வாய் வச்சுக்கிறேன். டென்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நானு. எனக்கு மண்டையில உதிச்சா தானே சொல்ல முடியும். சும்மா 1000 ஜோதிடம் படிச்சாலும் நமக்குன்னு நேரம் வேலை செய்யணும். அதே கிரகம் தான் நமக்கு சொல்ல வராது. ம். அவங்களுடைய ஒண்ணுமே ஜாதகம் சொல்லாம வழிவிடணும்ல சார். அவங்க ஜாதகம் கேட்டு போட்டு லாக் பண்ணிச்சா நான் என்ன செய்ய முடியும்? நிச்சயமா. அவங்களுக்கு எல்லார்ட்டையும் நான் பேச முடியுமா? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர்ட்ட நான் பேசினா கிறுக்கு பிடிச்சி போயிடாது. அப்ப இந்த மாதிரி அப்ப இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ம். ஏன் இப்படி வருது, எதனால இப்படி வருது எனக்கு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி, அவங்க ஏற்கனவே என்கிட்ட பார்த்தவங்க, திருப்பூர்காரவங்க 3 முறை பார்த்துருக்குறாங்க. 3 முறையும் பார்த்துருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட கூப்பிட்டு ஸ்டாஃப் கிட்ட கூப்பிட்டு சொல்லி, இந்த மாதிரி நான் முந்தானேத்து கூப்பிட்டு பேசினேன். பேசும்பொழுது 3 நாள்ல பார்க்கணும்னு சொன்னாங்க. பணம் எவ்வளோ கட்டணும்னு. இவங்க நான் இவ்வளோ தான் வாங்குறேன், அப்படிலாம் கட்டுறதுக்குள்ள நான் வாங்குறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னேன். அப்புறம் நாளைக்கே பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தங்க. அப்படின்னோடனே எந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க, யார் சொன்னாங்க? இந்த நம்பர் ஏதோ 7ல் ஆரம்பிக்கும். சரின்னு அந்த நம்பர் எடுத்து பார்த்தா இது எங்கள் நம்பரே இல்லைங்க. நாளைக்கு எப்படிங்க அவர் பார்ப்பாரு? நாங்களே சந்தேகப்பட்டாங்க. 3 குறைஞ்சது ஒரு 80 நாள் 90 நாள் ஆகும். 60லேருந்து 90 நாளைக்குள்ள ஆகும். மேக்ஸிமம் 60 நாள் கூடனா ஒரு 10 நாள் முன்னப்புறம் எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒன்றும் இல்லை, ரூட் கேனால் பண்ணி 5 நாளாக நான் ஜாதகமே பார்க்காம உட்காந்துருந்தேன். லாஸ்ட் பல்லு ரூட் கேனால் பண்ணி பயங்கர பெயின். 2 பல்லுக்கு ஒரே நாளில் ரூட் கேனால். கேப் போடணும். அது நிறையா முகமே வீங்கிருச்சனால ஒன்றுமே பண்ண முடியல. இப்படிலாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நாங்களே என்ன பண்ணுறோம், அப்புறம் அவங்களே 2, 3 ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணும் பொழுது நான் இன்னைக்கே பார்க்கணுன்னா 50,000 1 லட்சம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னடா ஒன்றும் தெரியலன்னு என்னுடைய ஸ்ரீ ஜோதிடவனம் யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஃபோர்ஜரி இருக்குது நம்பாதீங்கன்னு. அதுக்கப்புறம் போய் போலீஸில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நேரடியாக கோயம்புத்தூர் கமிஷனர்ஸ் போய் சைபர் செக்யூரிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன்னா நாளைக்கு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணால் நான் பதிலாயிரும் இல்லையா. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம அது சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி, அதுக்கப்புறம் அவங்க கூகுளில் அவங்க அது சொல்லி எதை யூடியூப் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை காவல்துறை செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்டான்னு யோசிச்சு பார்த்தா, ஆகா நமக்கு லக்கணத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் 3 கிரகம், அந்த 3 கிரகத்தோட கோச்சாரத்தில் குரு வந்து வக்கரமாகி இவ்வளோ பிரச்சனை இழுத்து விட்டுருச்சு. அப்போ நமக்கு அந்த 3 கிரகமும் டெத் ஆகி போச்சு. இன்னைக்கோ படித்தது ஞாபகம் வருது. ஒரு ஜாதத்தில் குருச்சந்திரன் சேர்ந்துருக்கு, கூட புதனும் சேர்ந்துருக்கு. இந்த சந்திரன் டெத்து கிரகம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இது டெத்து கிரகமானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை சொன்னோம்னா நாளைக்கு நோட்ஸ் விட்டுருவாங்க. ஸோ அதனால இது டெத்து கிரகம். என் கூடயே இருக்காரு. எனக்கு நெருங்கிய நண்பர் அவர், என் கூடயே இருக்காரு. கோயம்புத்தூருடைய முதல் நண்பர். அது இன்னொரு ஜோதிடத்தை போய் பார்க்குறாரு. என் கூட இருக்கிறவர் இன்னொரு ஜோதிடத்தை போய் பார்க்குறாரு. அவர் என்கிட்ட கேட்குறாரு, தலைவரை நான் போய் பார்க்கட்டுமான்னு. தாராளம் பாருங்க, நல்லவர் தான் பாருங்கன்னாச்சு. அவர் பார்த்துட்டு அவரும் நல்லா இருக்குன்ட்டாரு. நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கு தெரியும் அது டெத்து கிரகம்னு. ஒரு நாள் எதேச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தால் டெத்து கிரகணும். அப்போ என் ஜாதத்தில் இருக்குல்ல தலைவரே, அப்போ எனக்கு சந்திரதசை வேலை செய்யாதா, அதனால வேலைக்கு போங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னேன் நான். சொந்தமாக தொழில் செய்யாதீங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டுமே சந்தித்த மனுஷர். என் கூட தான் வச்சுருக்கேன். இப்போ என் கூட இருங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு. அப்போ அந்த டெத்து கிரகம்ங்கிற கான்செப்ட், ஒரு 3 கிரகம் ஒன்றாக சேர்ந்து அதனுடன் சேர்ந்த ஒரு கிரகம் வக்கரம் பெற்றாலும், கோச்சாரத்தில் வக்கரம் பெற்ற இயற்கை வக்கர கிரகம் ஆகிய ராகு உள்ள வந்தாலும் இந்த 3 கிரகத்தையும் செயல்படுத்தாது. இது செயல்படுத்தாதுங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. செயல்படுத்துமா படுத்தாதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னை பொறுத்தவரை டெத்து கிரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வெளியில நான் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இது சொல்லிக் கொடுக்கவும் போறதில்லை. புரியுதுங்களா? இது ஏன்னா அவங்க மனசு வந்து போயிடுவாங்க. இப்போ எனக்கே அந்த மாதிரி
கிட்டத்தட்ட ஒரு தேவையில்லாத அவதூறுகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. நானும் அதோட சரி டெத்து கிரகம் அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் சார் இப்ப நானும் கேட்க வந்தேன். சரி. நீங்க ஒரு பரிகாரம் செஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தீங்க. அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சா எங்க நேயர்களுக்கு ரொம்ப இல்ல அந்த பயன்படும். காம்பினேஷனுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. ஆ, அந்த காம்பினேஷனுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அது நான் செஞ்சேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நிச்சயமா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குமா? நிச்சயமா சார். நம்ம நேயர் கேட்ட கேள்விக்கும் சமீபத்துல உங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிக்குமே வந்து நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இது சொல்லிருக்கீங்க. கான்செப்ட் ஒன்று இப்போ சொன்னதுனால சொல்றேன். ஒரு ஜாதகம் நல்லா இருக்கு. அந்த ஜாதகர் மீண்டு வருவாரு. அது டெத்து கிரகம் அல்ல. ம். இது ஆனா வக்ரமும் சேருதாங்க. டெத்து கிரகத்துக்கு மட்டும்தான் சில கோயில்கள் சில இடங்கள் வச்சிருக்கேன். ஓயாமாரி சுடுகாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. அது நான் முதல்ல 2018 செப்டம்பர்ல நான் பேசினது. என்னுடைய ஸ்ரீ ஜோதிடபீடம் சேனல்ல நான் எப்பயோ பேசியிருக்கேன். அது ஒரு ஜாதகம். அவருக்கு அந்த மாதிரி பிளானட் இருக்கு. அதனால நீங்க ஓயாமாரி சுடுகாடு அது எல்லாருக்கும் அது பொருந்தாது. எனக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு போய் நான் ஒன்றும் இல்லை, டெய்லி பானகம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பானகரம்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில், அது பானகம்னு பேர். அதாவது நரசிம்மருக்கு படைக்கிறது. ஆமா. அது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு நான் சொன்னதுக்கான கான்செப்ட் இந்த டெத்து கிரகம் இருக்கிறனால திருச்சி ஓயாமாரி சுடுகாடுன்னு சொன்னேன். இவங்க பொதுவானதாயிடுச்சு. சும்மா எடுத்த உடனே எல்லாரும் ஓயாமாரி சுடுகாடு, எல்லாம் ஓயாமாரி சுடுகாடுன்னு சொல்லி சுடுகாட்டில் அடக்கம் பண்ற கடை இல்லாம ஏமா போங்கம்மா. அதாவது இது நான் கண்டுபிடிச்சது இல்லை, என் குருமார்கள் கொடுத்தது. ம். அவர் என்னுடைய குருநாதர் மூக்கையாத்தவர் கொடுத்தது. இந்த டெத்து கிரகம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. இது யாரோ இதுல ஒரு சேனல்ல மூக்கையா தேவர்னு என் குருநாதர்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். ஒரு சேனல் என்ன விட்டாங்க, ஃபார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் மூக்கையா தேவர் படத்தை போட்டு விட்டாங்க. அச்சச்சோ. நான் கூப்பிட்டேன், ஐயா அந்த மூக்கையா தேவர் வேற, இந்த மூக்கையா தேவர் வேற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்களே ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க ஃபார்வர்டு பிளாக் மூக்கையா தேவர் ஐயாட்ட படிச்சிங்களே, அவருக்கு ஜோசியருன்னு. ஏங்க அவர் தியாகிங்க, நான் என்னங்க நான் யாரை சொல்றேன், நீங்க யாரை சொல்றீங்க, இப்படிலாம் ராங்கா எடுத்துக்கிறாங்க. ராங்கா எடுத்துக்கிட்டு ஓயாமாரி சுடுகாட்டுக்கு போயிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருங்க. இது ஒவ்வொரு ராசிக்கு தக்கவாறு மாறுபடும். ம். அப்போ நான் என்னென்ன பண்ணேங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்போ இது அது செய்யும் பொழுது எனக்கு உடனே அது 2-3 நாளில், ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே நான் ரொம்ப அலைக்கலைக்கப்பட்டு தான் போனேன். நான் எனக்கு நேரம் கிடையாது, அங்கே போய் உட்கார முடியுமா மணிக்கணக்கா? உட்கார முடியாது. அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம்னு. அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்த அலைக்கழிப்புலாம் வந்துச்சு. நிச்சயமா சார். சரிங்களா? சரி, இப்ப 2 வக்ரகிரகங்கள் சேர்ந்தா ஆபத்துன்ற விஷயத்தை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இதுலயுமே வந்து பாசிட்டிவும் இருக்கு அப்படின்னு நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க. பாசிட்டிவா இருந்தா அவங்க லைஃப் எப்படி மாறும் சார்? பாசிட்டிவ் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதான் வேற வேற கட்டத்தில் இருக்கணும். ம். ஒரே கட்டத்தில் சிக்கிடக்கூடாது. வேற வேற கட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்கரமாச்சுன்னா அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள். 3 கிரகம் 4 கிரகம் வக்கரமா இருக்குன்னா பெரிய ஆளுகளா இருப்பாங்க. ஓ. நான் என்ன சொல்றேன், ஒரே கட்டத்துக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. சிக்கிச்சுன்னா மற்ற கிரகத்தில் கொண்டு ஓடுங்கம்மா. அது பேர் தான் டெத்து கிரகம்னு பேரு. இது டிரான்சிட்டுக்கும் பொருந்தும், பெர்த் சாட்டுக்கும் பொருந்தும். ம். பாடா படுத்தி எடுத்துரும். அதுக்கு என்ன பரிகாரம்னா அந்த ராசி மண்டலம், அவருடைய நட்சத்திர பாவகம், அது எத்தனை டிகிரியில் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் வச்சு சொல்லணும்னா அந்த மெத்தடில் தான் சொல்லணும். இதுக்கு பரிகாரம்னு டிஃப்ரெண்ட்டாக மாறுபடும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா ஒரு ஜாதகம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாங்கம்மா மகர லக்னம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்துது. மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4, துலாம் 5, விருச்சிகம் 6, தனுசு 7, மகரம் 8ஆம் இடம். திசை நடத்தக்கூடிய கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. அவர் லக்னம் மகரம் திசைக்கு 8ஆம் இடம் ஆகுது. லக்னாதிபதிக்கு 6, 8, 12 மறைந்த திசை வேலை செய்யாது. லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்த திசை வேலை செய்யாது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். இப்போ இவருக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனை. அந்த சொத்து சேலாகணும். பரம்பரை சொத்து, அதாவது தாத்தா காலத்தில் வாங்கின சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராப்பர்ட்டி சேலாகணும். அப்போ நான் வாங்கினோடனே, ஐயா அந்த மாதிரி மேட்டுப்பாளையம் ரோட்டில் சொத்து இருக்கானே, இல்லை பெருநாய்க்கும்பாளையம் இந்த அரௌண்டு வருதானே. ஆமாம் ஐயா, பெருநாய்க்கும்பாளையத்தில் தான் எங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரி, அதில் வழக்கு பிரச்சனை, நடவாத பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரிக்க முடியாத சிக்கல் இருக்கா ஐயான்னு. ஆமையா இருக்குது. உடனே அவர் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி ஏதாவது விற்றா காசு கிடைக்குங்க. ஏன்னா ஐயா பொம்பளை பிள்ளையா இருந்தால் சொத்து கொடுத்துடணும், நீங்கள் அதுக்குன்னா பரிகாரம் சொல்கிறேன், இல்லைன்னா வேண்டாங்கன்னு. இல்லைன்னா பரிகாரம் சொல்ல மாட்டேன்னு. சார் அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. சார் நியாயமாக பொம்பளை பிள்ளைகள் கொடுங்க.
அதில் நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன். நீங்கள் காப்பாற்றப்படணுமா வேணாமா, இல்லை இன்னும் கர்மாவோட வாழணுமா வேணாமா, பரவாயில்ல சார் பிரிச்சே கொடுத்துட்றேன் சார், இப்படி கொடுக்குற மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. பெண் பிள்ளை எங்கே போய் நிற்பாங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு சொத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சரின்னாச்சு. இப்போ பாருங்கள், இவருக்கு இதே முடக்கு திரிசூனிய கோயில் 15 கோயில் 15 கோயிலும் காரில் பெட்ரோல் போட்டு அலைஞ்சு நொந்து போய் அவர் சார் ஏதாவது கோயில் சொல்ல போறீங்களான்னாரு. இன்னும் சொல்லலை, பொறுமையாக கேளுங்க அப்படின்னா ஒரு மகர லக்கணம். திசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, மிதுனத்தில் இருக்குது. மேசம் 1 ரிஷபம் 2 மிதுனம் 3, மேசம் 1 ரிஷபம் 2 மிதுனம் 3. இந்த 3ஆம் இடம் தான் ஆபரணத்துக்கான ஒரு கிரகம். 3ஆம் இடம் தான் ஆபரணத்துக்கான கிரகம், ஆபரணத்துக்கான பாவகம். 3ஆம் இடம் தான் ஆபரணத்துக்கான பாவகம். ஆபரணத்துக்கான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். அப்ப சுக்கிரன் சூரியன் தான் ஆபரணம். குரு தங்கம் ஆபரணமா செஞ்சுட்டீங்கன்னா சூரியன். சரி. அப்ப மிதுனத்துக்கு அது 8ஆம் இடமாகி போயிருது. ஆபரண பாவகத்துக்கு மிதுனம் தான் ஆபரண பாவகம், அதுக்கு மகர 8ஆம் இடமா போகுது. இந்த மகர நிலராசி. ஆபரணத்துக்கான கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். அப்போ சூரியனுடைய வீடு ஆபரண பாவகம்னு எடுக்கணும், ஆபரண கிரகம் அப்படின்னு எடுக்கணும். சூரியன் வீட்டுக்கு அது 6ஆம் இடமா போகுது. அந்த இடம் கரெக்டா 6ஆம் இடமா போகுது. இந்த மகரத்துக்கும் 3க்கும் 12 கூடியவர் குருவாயிருவார். 3ஆம் இடம் கடல் வீடு, 12ஆம் இடம் நெருப்பு ராசி ஆயிரும். இப்போ அவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா உங்களுக்கு லக்கணம் மகர லக்கணம், திசை நடத்தக்கூடியது மிதுனத்தில் உட்காந்து திசை நடத்துது, அது ஆபரண பாவகம், அதுக்கு இது 8ஆம் இடம். 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட், 3ஆம் இடம் தான் காலி நீளம், 3ஆம் இடம் தான் நடபாதை எல்லா பிரச்சனை, 3ஆம் இடம் தான் பாகம் பிரிக்கிறது, இதெல்லாம் சொல்லி அதே மாதிரி சூரியனுடைய வீடு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். சூரியன் தான் ஆபரண கிரகத்துக்கான கிரகம். அந்த வீட்டுக்கு இது 6ஆம் இடம், இது 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. ஸோ இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த லக்கணப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அது 3ஆம் இடம் கடல் வீடாயிரும். அப்போ என்ன பண்ணுங்க, பூம்புகார் கடலுக்கு போங்க, இந்த இடத்தோட மண்ணை எடுத்துகிட்டு போங்க. கடலில் போடக்கூடாது, மகர நிலராசி. கடலில் போடக்கூடாது, மகர நிலராசி. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த மிதுனம் காத்து ராசி, அது காலபுருஷனுக்கு 3. ஸோ கையில் அந்த இடத்தோட மண்ணை வச்சு கடற்கரையில், மகரம் கடற்கரை, புண் ஊதி விடுங்க அந்த இடத்தோட மண்ணை. அதுக்கப்புறம் அந்த கடல் நீரை எடுத்து கொண்டு அந்த இடத்துல தெளிங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் தான் ஆபரணம். அந்த லக்கண புள்ளி உட்காந்தது உத்திராடம். உத்திராடம் உடஞ்ச நட்சத்திரம், உத்திராடம் உடஞ்ச நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, கோல்டு காயின் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி வர்ற வழியில் சூரியனார் கோயிலே தானம் போட்டுருங்க. தானம் பண்ணி தான் போடணும், அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க, உண்டியலில் போட்டுருங்க. காயின் வாங்கி 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சூரியனாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, காம்ப்ரமைஸ் ஆகும். இதை செஞ்சதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலிக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகி, அஞ்சனே கோச்சாரத்தில் ராகு உங்களுக்கு ராகு திசை நடத்தக்கூடிய கிரகத்தை இயக்கும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் போங்கன்னு சொல்லி, அதே மாதிரியே சக்ஸஸ் ஆகி ப்ராப்பர்ட்டி பிரித்தாங்க. இவருக்கு நான் 15 கோயில் சொல்லலை, திரிசூனியம் முடக்கு இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவர் ஜாதத்துலையும் டெத்து கிரகம்னு ஒன்று இருக்குது. அந்த டெத்து கிரகத்துக்காகத்தான் சில பரிகாரம் மாற்றி சொன்னேன். இதெல்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது. சரியாம்மா, நம்மளுடைய நேயர்களுக்கும் அதுதான் சார் தேவையா இருக்கு. ஏன்னா பரிகாரம்னு பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க சொல்லாம ஏதோ எளிமையா சொல்றீங்க, மக்களுக்கு ரொம்ப புரியும் வகையில சொல்றதாதான் மக்கள் உங்களோட அவ்வளவு கனெக்டா இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து எங்க நேயர்களுக்காக இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும் சார். நன்றிமா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.